வெல்கம் பேக் டு குட்டி கதை கேட்கலாமா வித் மீ அஹமத். நம்மளோட குட்டி கதை கேட்கலாமா சீரீஸ்ல ஷேரசாதே சுல்தான் கிட்ட நிறைய கதை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கதைக்குள்ள ஒரு கதையா ஒரு வியாபாரியோட உயிரை காப்பாத்த 3 வயசானவங்க சொல்ற கதையை தான் இப்ப பாத்துட்டு இருக்கோம். வயசானவர் தன்னோட மனைவி எப்படி பெண்மானா மாறினாங்க அப்படிங்கிற கதையை சொன்னாரு. இன்னைக்கு 2வது வயசானவர் அவர் கூட இருக்கிற 2 கருப்பு நாய்களை பத்தி சொல்ல போறாரு. அது என்ன கதை அப்படிங்கறத பாக்கலாமா? Great prince of the genie, said the second old man. ஜீனி உலகத்தோட இளவரசே வணக்கம் அப்படின்னு 2வது விவசாயி சொன்னாரா. These 2 black dogs are my brothers. இந்த 2 கருப்பு நாய்களும் என்னோட சகோதரர்கள் அப்படின்னு சொன்னாங்க. We were 3 brothers. நாங்க மொத்தம் 3 பேர் இருந்தோம். When our father died, he left each of us 1,000 sequins. We all became merchants. எங்க அப்பா இறந்தப்போ எங்க எல்லாருக்கும் 1000 பொற்காசுகளை கொடுத்துட்டு எங்க அப்பா இறந்துட்டாரு. நாங்க எல்லாருமே வியாபாரிகளை மாறிட்டோம் அப்படின்னு சொன்னாராம். Soon after my eldest brother decided to travel. அதனால எங்க பெரிய அண்ணன் வந்து டிராவல் பண்ணலாம், பயணம் போலான்னு முடிவு பண்ணாரு. He sold everything, bought merchandise and sailed abroad. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, அந்த பொற்காசுகளை வித்துட்டு அவர் வந்து நிறைய பொருட்களை வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு பயணம் செய்ய ஆரம்பிச்சாரு. He was gone 1 year. 1 வருஷம் போயிட்டாரு. One day a beggar came to my shop. ஒரு நாள் என்னோட கடைக்கு ஒரு பிச்சைக்காரன் வந்தாரு. I greeted him. He asked, "Do you not recognize me?" நான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, உனக்கு என்ன அடையாளம் தெரியலையா அப்படின்னு கேட்டாரு. I looked closely. It was my brother. அப்புறம் தான் பார்த்தா தெரிஞ்சது அது என்னோட அண்ணன். He had lost everything. அவர் கொண்டு போன பணம் பொருள் எல்லாத்தையுமே தொலைச்சிட்டாரு, இழந்துட்டாரு. I closed my shop, brought him home, clothed him, fed him. நான் என் கடையை மூடிட்டு அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவருக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அவருக்கு நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்தேன். I checked my accounts. My wealth had doubled. I had 2,000 sequins. நானும் என்னோட அக்கௌண்ட்டை பார்த்தேன். அப்போ என்கிட்ட வந்து நான் வியாபாரம் செஞ்சதுனால என்னோட 1000 2000 மாறி இருந்துச்சு. I gave him half. Forget your losses, I said. நான் மறுபடி பாதியை அவர்கிட்ட கொடுத்துட்டு உன் நஷ்டத்தை எல்லாம் மறந்துடு அப்படின்னு சொன்னேன். We lived together again. நாங்க ஒன்னா இருக்க ஆரம்பிச்சோம். Soon my second brother wished to travel. மறுபடியும் என்னோட 2வது பிரதர் அவர் என்ன பண்ணாரு, பயணம் செய்யணும்னு ஆசைப்பட்டாரு. We warned him, but he would not listen. நாங்க எவ்வளவோ எச்சரிக்கை செஞ்சாலும் அவரை கேட்கறதா இல்ல. He too returned ruined. அவரும் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு மறுபடியும் திரும்பி வந்தாரு. Again I helped him. நான் மறுபடியும் என்கிட்ட இருந்ததுல இருந்து மறுபடியும் 1000 பொற்காசுகளை அவருக்கு கொடுத்தேன். Years later, both brothers proposed, let us travel together. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து நம்ம மொத்தமா டிராவல் பண்ணலாம், பயணம் செஞ்சு நம்ம வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. At first I refused. ஆரம்பத்துல நான் மறுத்தேன். You travel before, what did you gain? நீங்க 2 பேரும் ஏற்கனவே பயணம் செஞ்சீங்க, ஆனா என்ன கிடைச்சது அப்படின்னு கேட்டேன். But after 5 years I agreed. 5 வருஷம் அவங்க தொடர்ந்து கேட்டதுனால நான் ஒத்துக்கிட்டேன். I divided my wealth. நான் என்னோட சொத்துக்களை பங்கு போட்டேன். 6,000 sequins. 6000 பொற்காசுகள் இருந்தது. 1,000 to each brother, 1,000 for myself. அதுக்கப்புறமா 1000 சொல்லி 3 பேரும் 3000 பிரிச்சுட்டு 3,000 I buried in my house. மிச்சம் இருக்கிற 3000 என் வீட்டுக்குள்ளேயே புதைச்சிட்டேன். We bought goods, loaded a ship, sailed with a fair wind. அதுக்கப்புறம் நிறைய பொருட்களை வாங்கிட்டு அதை ஒரு நல்ல பெரிய ஷிப்ல ஏத்திக்கிட்டு, அதாவது ஒரு கப்பல்ல ஏத்திக்கிட்டு நாங்களும் பயணம் செய்ய ஆரம்பிச்சோம். After 2 months we reached a port. அதுக்கப்புறம் நாங்க ஒரு போர்ட்டுக்கு போய் சேர்ந்தோம். We traded successfully. அங்க ரொம்ப நல்ல வியாபாரம் செஞ்சோம். Then something unexpected happened. அப்போ எதிர்பாராத விதமா ஒரு சம்பவம் நடந்தது. On the shore, a poor but beautiful woman approached me. அந்த கடற்கரையில ஒரு அழகான ஆனா ஏழையான ஒரு பொண்ணு என்கிட்ட வந்தாங்க. She kissed my hand and begged me to marry her. என் கையை முத்தமிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்டாங்க. At first I refused. ஆரம்பத்துல நான் மறுத்தேன். But she insisted, promised loyalty, kindness, devotion. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, அவங்க வந்து இல்ல நான் உங்களுக்கு லாயல்டி, அதாவது நம்பிக்கையானவளாவும், கைண்ட்னஸ் அன்பானவளாவும், டிவோட்டடாவும் உங்க கூடவே இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. I married her, bought her fine clothes and we sailed. நானும் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவங்களுக்கு நல்ல துணிமணிகள் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நாங்க அங்கிருந்து பயணம் செய்ய ஆரம்பிச்சோம். During the voyage I saw her goodness. I grew to love her deeply. அந்த பயணம் செய்யும் போது அவ எவ்வளவு அன்பா என்கிட்ட நடந்துக்கிட்டா அப்படிங்கிறத பார்த்துட்டு எனக்கும் அவ மேல நிறைய காதல் வர ஆரம்பிச்சிருச்சு. But my brothers became jealous. ஆனா என்னோட அண்ணனுங்க 2 பேருக்கும் அவ மேல கொஞ்சம் பொறாமை ஏற்பட்டுச்சு. They watched my happiness and envied it. என் சந்தோஷத்தை பார்த்து அவங்க ரொம்ப பொறாமப்பட்டாங்க. One night while we slept, they threw us both into the sea.
ஒரு நாள் ராத்திரி நாங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்கும்போது எங்களை தூக்கி கடல்ல போட்டுட்டாங்க. பட் மை வைஃப் வாஸ் நாட் an ordinary woman. ஆனா என்னோட மனைவி சாதாரண பொண்ணு இல்ல. She was a fairy. அவ ஒரு தேவதை. She saved me from drowning. நான் மூழ்கிறதுல இருந்து என்னை காப்பாத்திட்டாங்க. And carried me to a distant island. பக்கத்துல இருக்கிற ஒரு தீவுக்கு என்னை தூக்கிட்டு போனாங்க. At dawn, she said, I loved your kindness. விடிஞ்சதும் அவங்க என்கிட்ட சொன்னாங்க, உங்க அன்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. I disguised myself to test you. அதனாலதான் நான் என்னோட வேஷத்தை மாத்திக்கிட்டு உங்களை டெஸ்ட் பண்ணலான்னு நினைச்சேன். I saved your life. நான் தான் உங்க உயிரையும் காப்பாத்தினேன். But your brothers, ஆனா உங்களுடைய அண்ணனுங்க, my anger burns against him. எனக்கு அவங்கள நினைச்சாலே ரொம்ப கோவமா இருக்கு. I will kill them. நான் கண்டிப்பா அவங்கள கொல்ல தான் போறேன் அப்படின்னு சொன்னாங்க. I begged her, spare them. நான் உடனே அந்த தேவதை கிட்ட இல்ல அவங்கள மன்னிச்சு விட்டுடு அப்படின்னு கேட்டேன். She was furious, but I calmed her. அவங்க ரொம்ப கோவமா இருந்தாங்க, இருந்தாலும் நான் அவங்கள அமைதிப்படுத்திட்டேன். In a moment, she transported me home. அடுத்த நொடியிலேயே உடனடியே நாங்க எங்க வீட்டுக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. I opened my house, dug up the buried gold, returned to my shop. நான் என் வீட்டை திறந்து உள்ள புதைச்சு வச்சிருந்த மிச்ச காசுகளை எடுத்துக்கிட்டு என்னோட கடைக்கு திரும்பினேன். When I entered my home, 2 black dogs ran towards me. நான் என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதோ 2 கருப்பு நாய்கள் என்னை நோக்கி ஓடி வந்தது. Their eyes were filled with sorrow. அதோட கண்கள்ல சோகம் தெரிஞ்சது. The fairy appeared again. அந்த தேவதை மறுபடியும் என் முன்னாடி தோன்றுனாங்க. These are your brothers, she said. இது உன்னோட அண்ணனுங்க தான் அப்படின்னு சொன்னாங்க. I have turned them into dogs. They will remain so for 10 years. நான் அவங்கள நாய்களை மாத்திட்டேன். அடுத்த 10 வருஷத்துக்கு அவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. She vanished. அதுக்கப்புறம் அவங்களும் மறைஞ்சு போயிட்டாங்க. The old man finished his tale. இப்படியா 2வது வயசானவர் தன்னோட கதையை சொல்லி முடிச்சாரு. The genie said, because of your story, I grant another third of the merchant's punishment. உன்னோட கதை ரொம்ப நல்லா இருந்தது, அதனால 2வது 3 பங்குல ஒன்னையும் நான் இப்ப குறைச்சிடுறேன் அப்படின்னு சொன்னாரு. 2/3 forgiven, but 1/3 remains. 2 பங்கு போயிடுச்சு, ஆனாலும் இன்னும் 1 பங்கு இருக்கே அப்படின்னு கவலையோட அந்த வியாபாரி இருந்தாரு. Then the third old man stepped forward. அப்போ அந்த 3வது வயசானவரும் தன்னோட கதையை சொல்ல முன் வந்தாரு. If my tale surpasses the others, will you forgive the last third? ஒருவேளை என்னோட கதை இவங்க 2 பேர் கதையை விட ரொம்ப நல்லா இருந்ததுன்னா அந்த 3வதா இருக்கிற பங்கையும் நீ குறைப்பியா அப்படின்னு ஜீனி கிட்ட கேட்டாரு. Yes, said the genius. உடனே அந்த ஜீனியும் சம்மதிச்சிடுச்சு. He told his story. It was more marvelous than all. அவரும் தன்னோட கதையை சொன்னாரு. ஜீனிக்கு அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. And the genie said, I forgive the merchant entirely. நான் கண்டிப்பா இந்த வியாபாரியை மொத்தமா மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஜீனி he vanished. அது மறைஞ்சு போயிடுச்சு. The merchant wept with gratitude. அந்த merchant, அந்த வியாபாரி அவங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியாம கண் கலங்கி நின்னாராம். And returned home safely. அப்புறம் பத்திரமா வீட்டுக்கும் வந்தாராம். ஷேரசாதே paused. The sultan listened carefully. அந்த இடத்துல ஷேரசாதே கதையை நிறுத்திட்டாங்க. சுல்தானும் ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு இருக்காரு. But my king, ஆனா ராஜா, she said softly, as wonderful as these stories are, they are nothing compared to the tale of the fisherman. என்னதான் இந்த 3 விவசாயிங்க சொன்ன கதை நல்லா இருந்தாலும் ஒரு ஃபிஷர்மேன், அதாவது ஒரு மீனவரோட கதையை விட இது ஒன்றும் பெருசு இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம். The sultan leaned forward. உடனே அந்த ராஜா உடனே முன்னாடி கவனமா வந்து, what fisherman? எந்த மீனவன் அப்படின்னு கேட்டாரா. ஷேரசாதி smiled. That my king is a tale for another night. ஷேரசாதி சிரிச்சுக்கிட்டே, ராஜா இந்த கதையை நான் நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இப்படியா இன்னொரு நாளையும் ஷேரசாதே நீட்டி இருக்காங்க. அந்த 3 வயசானவங்களும் வியாபாரியோட உயிரை காப்பாத்துறதுக்கு ஒரு கதையை சொன்னாங்க. அது ஜீனிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு உயிரை மன்னிக்க கூடிய அளவுக்கான ஒரு பெரிய கதையை சொல்லியிருக்காங்க. அதையும் மீறின ஒரு கதையா இந்த மீனவரோட கதை இருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்படி என்ன கதையா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா லைக், கமெண்ட், ஷேர் எல்லாம் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம திரும்பி வந்து கேளுங்க. குட்டி கதை கேட்கலாமா வித் அஹ்மத். மீனவனோட கதை என்னன்றதை பார்க்கலாம். பாய்.